எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கமல்ஹாசன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் தமிழகம் மிக சிறந்த வளர்ச்சியான ஒரு மாநிலமாவோ, ஒரு சிறந்த இடமாவோ இல்லை? இது ஒரு ஐரோப்பியாவை நம்ம ஒப்பிடும்போதும், இல்லை அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போதும், இல்லை சிங்கப்பூர், மலேசியா போன்ற சிறு சிறு நாடுகளுடன் ஒப்பிடும்போதும், ஏன் பலமுறை எப்போ தான் வல்லரசு சின்ன சின்ன நாடுகள் கூட வல்லரசு ஆகுது, மிக மிக சிறந்த வளர்ச்சியோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஏன்னா தமிழகன்ற ஒரு மாநிலம் ஏன் இன்னும் அந்த வளர்ச்சி இல்லை? ஏன்னா வளங்கள் குறைவாக இருக்கா, இல்லை மக்கள் பிரச்சனையா, என்ன 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 எந்த மாதிரி கேள்விகள் இன்னும் இருக்குது. இதற்கான பதில் சரியாக இப்போ வரைக்கும் இது செஞ்சால் இத்தனை வருஷத்துக்குள்ளே செய்வோம் அப்படின்னு பல இது சுட்டி காட்டினாலும் அது பொருந்துகிற மாதிரியும் இல்லை. இன்னும் அது நடக்கும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது நடக்குமான்னு தெரியல. சரி, இது 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 சேஞ்ச் பண்ண, இதை மாற்ற முடிய யார் யாருக்கெல்லாம் இந்த சக்தி, தேவ த பவர்ஸ், அவங்களுக்குள்ளே என்னென்ன பலம் இருக்குது, யார் யாரெல்லாம் முடியும்? ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிமகளோ அல்லது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ, இல்லை அரசு அதிகாரிகளோ, அல்லது அரசியல்வாதிகளோ, பொலிட்டிஷியன்ஸோ, இவங்களுக்கு எல்லாருக்கும் பலம் இருக்குது. அவங்க சரியாக செய்யலை, இவங்க சரியாக செய்யலைன்னு சொல்கிறத விட நாம் என்ன செஞ்சோம், அவங்க எல்லாரும் விட நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து ஓட் போடுறதுன்னு சொன்னால் கிடையாது. ஓட் போடுறது மட்டும்தான் நம்மளோட பலம்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட உண்மையான பலம் என்னென்னா கேள்வி கேட்குறதுல தான் இருக்குது. அந்த கேள்வி எப்படி கேட்குறோம், எந்த மாதிரி கேட்குறோம், ஆகச்சிறந்த கேள்வியை கேட்குறோமான்றது தான் முக்கியம். இதுதான் தமிழகத்துக்கு தேவை, நமக்கும் தேவை.